வணக்கம். நல்ல நேரம் பார்ப்பது எப்படி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு சோதிட அன்பர்கள் இந்த நல்ல நேரம் பார்க்கின்ற விஷயங்களை பற்றி கூறியிருந்தாலும் நானும் எனக்கு தெரிந்த அளவிற்கு நான் கற்ற அளவிற்கு நான் சில விஷயங்களை நல்ல நேரம் பார்ப்பது குறித்து சில விஷயங்களை நான் இந்த காணொலியிலே வழங்க இருக்கின்றேன். எந்த ஒரு நற்காரியமாக இருந்தாலும் அதை செய்வதற்கு நல்ல நாளும் நல்ல நேரமும் பார்த்து செய்வது மிக மிக அவசியமாகும். மேல் நோக்கி செய்யக்கூடிய கட்டடம் செயல்களுக்கு மேல் நோக்கு நட்சத்திரவுடைய நாட்களிலும் கீழ்நோக்கி செய்யக்கூடிய கிணறு போன்ற விஷயங்களுக்கு கீழ்நோக்கு நாள்களையும் நட்சத்திரங்களையும் உடைய நாளில் நாம் செய்வது மிகவும் அவசியம். நட்சத்திரங்களே கீழ்நோக்கு, மேல் நோக்கு, சமநோக்கு என்று 3 நட்சத்திர பிரிவுகள் இருக்கின்றன. அது பஞ்சாங்கம் என்று சொல்லப்படுகின்ற வார நாட்கள், நட்சத்திரம், திதி, யோகம் ஆகிய 5 மட்டும் பார்க்காமல் சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம், தியாட்சியம், கரிநாள், தாரபலன், கௌரி பஞ்சாங்கம், ராகு காலம், யமகண்டம், குளிகை, ஓரை ஆகியனை பார்த்து நல்ல நாளும் நல்ல நேரமும் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்க வேண்டுமென்றால் வருடத்திலே ஒரு சில நாட்கள் கூட நல்ல நாட்களாக அமையாது. ஆகையால் நல்ல நாட்கள் பார்க்க வார நாட்களையும் நட்சத்திரங்களையும் திதிகளையும் மட்டும் பார்த்து தேர்ந்தெடுப்பது சிறப்பு என்றுதான் வழக்கத்தில் இருக்கின்றன என்பதைத்தான் நான் குறிப்பிட வேண்டுகிறேன். நல்ல நேரம் பார்க்கின்ற பொழுது தியாட்சியம், ராகு காலம், யமகண்டம் மட்டும் பார்த்து தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். இதை நாம் நல்ல நேரம் பார்ப்பது பற்றி இந்த விஷயங்களை நாம் உங்களுக்கு பஞ்சாங்கத்தை பார்த்து நீங்கள் சோதனைகளை அணுகியோ, நீங்கள் பஞ்சாங்கம் பார்ப்பவர்களாக இருந்தால் நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்தோ நாட்களை குறித்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் நீங்கள் இதை தெரிந்து பஞ்சாங்கம் பார்ப்பது எப்படி, பஞ்சாங்கத்தில் எப்படி பார்க்கணும் என்பதைத்தான் நான் இப்பொழுது விளக்கியிருக்கிறேன். இதை நீங்கள் தெரிந்து கொண்டு பயன்பெற வேண்டும். வாழ்க வளமுடன்.